வெல்கம் டு பிரணவ் எஜு இன்ஃபோஸ். ப்ளஸ் டூ முடித்த நிறைய கேர்ள்ஸ் வந்து நர்சிங் படிக்க நிறைய ஆர்வமாக இருப்பீங்க. பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ்க்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க. அதுக்கான ரேங்க் லிஸ்ட்டும் கவுன்சிலிங்காகவும் இன்னும் வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க. அதில் வந்து கவர்மெண்ட் காலேஜில் வந்து கேர்ள்ஸுக்கு பிஎஸ்சி நர்சிங்கில் 315 சீட் வந்து இருக்குது. ப்ரைவேட் காலேஜ் வந்து ஒரு 233 காலேஜ் இருக்குது. ஒவ்வொரு காலேஜ்லேயும் அப்ராக்சிமேட்டாக ஒரு 50லேருந்து 65% சீட் வந்து கவுன்சிலிங்கில் காட்டுவாங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நியர்பை காலேஜஸாக வந்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து ஹாஸ்டல் ஃபீ வந்து இருக்காது. சில காலேஜஸில் வந்து ஹாஸ்டல் வந்து கம்பல்சரியாக இருக்கும். அது என்னென்னு கேட்டுட்டு ஜாயின் பண்ணுங்கள். கவுன்சிலிங்கில் வந்து சீட்டு கிடைக்காத பட்சத்தில் உங்கள் பொருளாதார சூழலுக்கு ஏற்ற மாதிரி மேனேஜ்மெண்ட் சீட்டில் வந்து படிக்கலாம். பேராமெடிக்கல் டிகிரி கவுன்சிலிங்கில் வந்து எங்களுக்கு வந்து பிஎஸ்சி நர்சிங் வந்து கிடைக்கல. செல்ஃப் ஃபினான்ஸில் மேனேஜ்மெண்ட்டு சீட்டும் வந்து எங்களால் சேர முடியலை. நாங்கள் வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். எக்கனாமிக்கலி எங்களால் வந்து செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜில் வந்து சேர முடியாது. ஆனால் எனக்கு வந்து நர்சிங் படிக்கிறது தான் கனவு அப்படிங்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ நர்சிங் தான் எனக்கு வந்து படிக்கணும், அதுதான் என்னோடய கனவு அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து டிஜிஎன்எம் கோர்ஸ் வந்து சேர்ந்துக்கரலாம். இந்த கோர்ஸ் டியூரேஷன் வந்து 3 வருஷம் மொத்தம். அதில் 2.5 வருஷம் வந்து நீங்கள் கோர்ஸ் படிப்பீங்க. அதில் வந்து 6 மந்த்ஸ் வந்து கம்பல்சரி இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் வந்து இருக்கும் உங்களுக்கு. முழுக்க வந்து கவர்மெண்ட் சீட் தான் கவுன்சிலிங்கில் காட்டுவாங்க. 2060 சீட் வந்து கவர்மெண்ட் சீட் வந்து இருக்கும். அதில் வந்து 65% சீட்டு வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அல்லது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி படித்த சயின்ஸ் குரூப்காரங்களுக்கு வந்து 65% சீட் வந்து ஒதுக்குவாங்க. அடுத்து 25% சீட் வந்து ஒகேஷ்னல் நர்சிங் குரூப் படித்தவங்களுக்கு வந்து ஒதுக்குவாங்க. அடுத்து 10% சீட் வந்து மற்ற குரூப் படித்தவங்களுக்கு, ஆர்ட்ஸ் குரூப்பு, மற்ற ஒகேஷ்னல் குரூப்ஸ் படித்தவங்களுக்கு வந்து ஒதுக்குவாங்க. இதில் வந்து ஹாஸ்டல் வந்து கம்பல்சரியாக வந்து எல்லா காலேஜ்லேயும் இப்போ நீங்கள் நியர்பையாக தான் அந்த காலேஜுக்கு இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் கூட நீங்கள் ஹாஸ்டல் வந்து கம்பல்சரியாக சேர்கிற மாதிரி தான் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, கல்வி கட்டணம் அப்படின்னு சொல்லிட்டு எஜுகேஷனல் ஃபீஸு, டியூஷன் ஃபீஸ்லாம் வந்து எதுவுமே கிடையாது. பட் இதர கட்டணங்கள் வந்து, அதாவது யூனிஃபார்ம், புக்கு, ஐடி கார்டு, கோட்டு, இதுக்கெலாம் வந்து நீங்கள் வந்து ஒரு 5000லேருந்து 7000 வரைக்கும் கட்டுற மாதிரி இருக்கும். அது காலேஜுக்கு தகுந்த வேறுபடும். ஒவ்வொரு காலேஜுக்கு ஒரு அமௌண்ட் வந்து இதை விட கம்மியாகவும் வரலாம், இதை விட கூடவும் வரலாம். அடுத்து வந்து மந்த்லி ஹாஸ்டல் ஃபீஸு வந்து இருக்கும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு 3 வருஷத்துக்குமே வந்து உங்களுக்கு வந்து ஸ்டைஃபண்ட் வந்து கொடுத்துருவாங்க. அதில் ஃபஸ்ட் இயர் ஸ்டைஃபண்ட் வந்து பெர் மந்த்துக்கு 600 ருபீஸ். ஒரு வருஷத்துக்கு வந்து 10 மாதம் வீதம் 6000 ரூபாய் வந்து உங்களுக்கு ஸ்டைஃபண்ட் கிடைக்கும். செகண்ட் இயரில் வந்து பெர் மந்த்துக்கு 700 ரூபாய், பெர் இயருக்கு வந்து 10 மாதம் வீதம் 7000 ரூபாய் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து தேர்ட் இயரில் வந்து உங்களுக்கு 800 ரூபாய் பெர் மந்த்துக்கு வந்து ஸ்டைஃபண்டு கிடைக்கும். பெர் இயருக்கு வந்து 8000 ரூபாய் வந்து 10 மாதம் வீதம் வந்து கிடைக்கும். நீங்கள் 6th to 12th கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கிறீங்க அல்லது வந்து கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் தமிழ் மீடியமில் வந்து படிச்சிருக்கிறீங்க அப்படின்னா, புதுமை பெண் திட்டத்துக்கு கீழே உங்களோட கோர்ஸ் டியூரேஷன் முடிகிற வர மந்த்லி 1000 ருபீஸ் வந்து தந்துடுவாங்க 3 வருஷத்துக்கு. அப்போ வந்து 30 மாதங்கள் வீதம் 30,000 ரூபாய் வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிரும். பெர் இயருக்கு 10,000 ருபீஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிரும். அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, கவுன்சிலிங்கில் வந்து 25 இன்ஸ்டியூட்டில் சீட் வந்து காட்டுவாங்க. அதில் மெடிக்கல் காலேஜ் அண்டு டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஹாஸ்பிட்டலும் வந்து அடங்கும். அது என்னென்ன காலேஜ் எல்லாம் அப்படின்னு பார்த்தோன்னா, மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் சென்னை, ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ் சென்னை, கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ் சென்னை, மதுரை மெடிக்கல் காலேஜ் மதுரை, தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் தஞ்சாவூர், திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ் திருநெல்வேலி, கேஏபிவி விஸ்வநாதம் மெடிக்கல் காலேஜ் திருச்சி, கவர்மெண்ட் மோகன் குமாரமங்கலம் மெடிக்கல் காலேஜ் சேலம், கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் கோயம்புத்தூர், கஸ்தூர்பா காந்தி ஹாஸ்பிட்டல் ஃபார் விமன் அண்ட் சில்ட்ரன் சென்னை, வேலூர் மெடிக்கல் காலேஜ் வேலூர், தூத்துக்குடி மெடிக்கல் காலேஜ் தூத்துக்குடி, கன்னியாகுமரி மெடிக்கல் காலேஜ் கன்னியாகுமரி, செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ் செங்கல்பட்டு, தேனி மெடிக்கல் காலேஜ் தேனி, டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஹாஸ்பிட்டல் காஞ்சிபுரம், கடலூர் டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஹாஸ்பிட்டல்,
கடலூர் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஹாஸ்பிட்டல் ராமநாதபுரம், திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஹாஸ்பிட்டல் திண்டுக்கல், உதகமண்டலம் டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஹாஸ்பிட்டல் உதகமண்டலம், அதுக்கடுத்து வந்து திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஹாஸ்பிட்டல் திருப்பூர், நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஹாஸ்பிட்டல் நாகப்பட்டினம், விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஹாஸ்பிட்டல் விருதுநகர், ஐஆர்டி ஸ்கூல் ஆஃப் நர்சிங் பெருந்துறை, கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கடலூர் டிஸ்ட்ரிக்ட் சிதம்பரம். ஸோ டோட்டலாக வந்து 25 காலேஜ் வந்து சொல்லியிருக்கிறோம். இந்த 25 காலேஜில் மொத்தமாக வந்து ஒரு 2060 சீட்டு வந்து ஃபில் பண்ண போகிறாங்க. இதில் வந்து ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து 96 சீட்டு வந்து ஒதுக்கிடுவாங்க. அடுத்து வந்து ஸ்போர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து 3 சீட்டு ஒதுக்குவாங்க. எக்ஸ் சர்வீஸ் மேனோட சில்ட்ரன்ஸாக இருந்தீங்க, டாட்டர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா 57 சீட்டு வந்து ஒதுக்குவாங்க. ஸோ இந்த 2060 சீட்டை வந்து எப்படி வந்து பிரிப்பாங்க அப்படின்னா மூணாக பிரிப்பாங்க. நம்ம முதல்ல சொன்ன மாதிரி சயின்ஸ் குரூப் படித்தவங்களுக்கு வந்து 65% சீட்டு, அதாவது 2060 65% அப்படின்றது வந்து 1339 சீட்டு. அதுக்கடுத்து ஒகேஷ்னல் நர்சிங் படித்தவங்களுக்கு வந்து 25% சீட்டு, 515 சீட்டு ஒகேஷ்னல் நர்சிங் படித்தவங்களுக்கு. அடுத்த மற்ற குரூப்காரங்களுக்கு ஆர்ட்ஸ் குரூப், அதர் ஒகேஷ்னல் குரூப் படித்தவங்களுக்கு வந்து 10% சீட்டு, அதாவது 206 சீட்டு மொத்தம். இந்த மாதிரி 2060 சீட்டை வந்து பிரிச்சுருவாங்க. இதில் வந்து ரேங்க் லிஸ்ட்டில் தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட 69% ரிசர்வேஷனை பின்பற்றி தான் வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. மொத்தம் 2060 சீட் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம். அதில் சயின்ஸ் குரூப்புக்கு வந்து 1339 சீட் அப்படின்னு வந்து நம்ம சொல்லியிருந்தோம். அதை எப்படி பிரிப்பாங்க ரிசர்வேஷன் படி அப்படின்னு பார்த்தோம்னா, ஓசிக்கு வந்து 31% சீட்டு, அதாவது 31% அப்படின்றது வந்து 415 சீட்டு. இந்த ஓசியில் வந்து அதாவது ஓப்பன் கேட்டகரி பகிரங்க போட்டி, இதில் வந்து எந்த கேட்டகரியை சேர்ந்தவங்கனாலும் இருக்கலாம். பிசி, எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ, பிசிஎம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த கேட்டகரியை சேர்ந்தவங்கனாலும் அந்த ஓசியில் வந்து போட்டியிடலாம். அடுத்து பிசியில் வந்து 26.5% சீட்டு, 355 சீட்டு. அடுத்து வந்து எம்பிசி, டிஎன்சியில் வந்து 20% சீட்டு, அது எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 268 சீட்டு. எஸ்சியில் வந்து 15% சீட்டு, அது எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 201 சீட்டு. பிசிஎம்மில் வந்து 3.5% சீட்டு, அது எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 47 சீட்டு. எஸ்சிஏ வந்து 3% சீட்டு, 40 சீட்டு. எஸ்டி வந்து 1% சீட்டு, 13 சீட்டு மொத்தம். இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து சீட்லாம் வந்து எத்தனை யார் யாருக்கு எவ்வளோ சீட்டு அப்படின்றத வந்து பிரிச்சுருவாங்க. டிஜிஎன்எம் 2023 to 24 வந்து டிப்ளமா நர்சிங்கில் வந்து அலாட் பண்ணது 12/10/2023 டேட்டில் வந்து அலாட்மெண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. அதுபடி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா சீட் எப்படி அலாட் பண்ணியிருக்காங்கன்னா, மொத்தம் வந்து 2061 சீட்டு வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து சயின்ஸ் குரூப்காரங்களுக்கு வந்து நம்ம சொல்லியிருந்தோம் 65% சீட் அப்படின்னா 1339 சீட் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம். ஆனால் அலாட் பண்ணது வந்து 1510 சீட்டு வந்து அலாட் பண்ணியிருந்தாங்க. அடுத்து ஒகேஷ்னல் நர்சிங் குரூப்பில் வந்து 25% சீட்னு சொல்லியிருந்தோம், 515 சீட்டு மொத்தம். ஆனால் அலாட் பண்ணியிருந்தது வந்து 351 சீட் தான் வந்து அலாட் பண்ணியிருந்தாங்க. அடுத்து அதர் குரூப் வந்து 10% சீட்டு, 206 சீட்டுன்னு வந்து சொல்லியிருந்தோம். அதில் அலாட் பண்ணவங்க வந்து 200 பேர் தான் வந்து அலாட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதில் என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒகேஷ்னல் நர்சிங் குரூப்லேயும் மற்ற குரூப்லேயும் வந்து ஆள் இல்லாத பட்சத்தில் அந்த சீட்டை வந்து சயின்ஸ் குரூப்காரங்களுக்கே வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ சயின்ஸ் குரூப் படித்தவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு நல்ல பெனிஃபிட் தான். உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து நர்சிங் சீட் வந்து கிடச்சிரும். கீழே ஒகேஷ்னல் நர்சிங் அண்டு அதர் குரூப்காரங்க வந்து இல்லாத பட்சத்தில் அந்த சீட்டும் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, போன வருஷம் டிஜிஎன்எம் 2023-24 ப்ரொவிஷ்னல் அலாட்மெண்ட்டில் வந்து எத்தனை இடங்கள் இடஒதுக்கீடு வாரியாக வந்து சயின்ஸ் குரூப்காரங்களுக்கு வந்து ஒதுக்கி
ஒதுக்கியிருக்கிறாங்க. அந்த இடங்கள்ல வந்து கட் ஆஃப் என்ன? கடைசி கட் ஆஃப் கடைசி மதிப்பெண் அந்த இட ஒதுக்கீடு வாரியா கடைசி ஆள் பெற்ற மதிப்பெண் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஓசியில வந்து 1 சீட்டு மொத்தம். அந்த ஒருத்தர் வாங்கின மதிப்பெண் வந்து 89. ஸோ அதுதான் வந்து அவங்களோட கட் ஆஃப். அடுத்து பிசியில வந்து மொத்தம் வந்து 569 சீட்டு. அதில் வந்து கடைசி ஆள் பெற்ற மதிப்பெண் வந்து 74.75. ஸோ பிசி கட் ஆஃப் வந்து 74.75. அடுத்து வந்து எம்பிசி டிஎன்சியில் வந்து 436 சீட்டு. அவங்களோட கட் ஆஃப் வந்து 77.5. எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எத்தனை சீட்டுன்னு பார்த்தோன்னா 343 சீட்டு வந்து இருந்திருக்கு. அதில் வந்து கடைசி கட் ஆஃப் வந்து 76. எஸ்சிஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்குன்னு பார்த்தோன்னா 64 சீட்டு மொத்தம். அதில் 74.25 அப்படின்றது அவங்களோட கட் ஆஃப். அடுத்து பிசிஎம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து 35 சீட்டு மொத்தம். அதில் 60.5 அப்படின்றது தான் கடைசி கட் ஆஃப். அடுத்து எஸ்டி ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து 20 சீட்டு மொத்தம். அதில் கடைசி கட் ஆஃப் வந்து 73. அடுத்து பார்த்தோம்னா வொகேஷ்னல் நர்சிங் குரூப் படித்தவங்களில் வந்து எத்தனை சீட்டு, அவங்களோட கட் ஆஃப் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஓசியில் வந்து 1 சீட்டு, அவரோட கட் ஆஃப் வந்து 81.5. பிசியில் வந்து 81 சீட்டு, அதில் கடைசி மார்க் வந்து 58. ஸோ 58 தான் பிசி கட் ஆஃப். அடுத்து எம்பிசி டிஎன்சியோட மொத்த சீட்டு வந்து 125, கட் ஆஃப் வந்து 55. எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸோட மொத்த சீட்டு வந்து 135 சீட்டு, அதில் வந்து கட் ஆஃப் வந்து 56. எஸ்சிஏ ஸ்டூடெண்ட்ஸோட மொத்த சீட் வந்து 23, அதில் கட் ஆஃப் வந்து 61.25. பிசிஎம் ஸ்டூடெண்ட்ஸோட மொத்த சீட் வந்து 23, கட் ஆஃப் வந்து 70.25. எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸோட சீட் வந்து 5, 67.5 வந்து அவங்களோட கட் ஆஃப். அதே மாதிரி அதர் குரூப் படித்தவங்களுக்கு எத்தனை சீட் வந்து அலாட்மெண்ட் ஆகிருக்கு, அவங்களோட கட் ஆஃப் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஓசியில் வந்து 1 சீட் வந்து அலாட் ஆகிருக்கு. அவங்களோட கட் ஆஃப் வந்து 92.25. பிசி ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து 66 சீட்டு மொத்தம். அவங்களோட கட் ஆஃப் வந்து 55.25. எம்பிசி டிஎன்சியோட மொத்த சீட் வந்து 69, 68.25ன்றது அவங்களோட கட் ஆஃப். எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கு மொத்தம் 46 சீட்டு, அவங்களோட கட் ஆஃப் வந்து 63.51. எஸ்சிஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து மொத்தம் 10 சீட்டு, அவங்களோட கட் ஆஃப் வந்து 78. பிசிஎம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மொத்த சீட்டு வந்து 4, அவங்களோட கட் ஆஃப் வந்து 54.75. எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மொத்த சீட்டு வந்து 4, அவங்களோட கட் ஆஃப் வந்து 58. ஸோ இதுதான் வந்து போன வருஷம் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்டில் வந்து கொடுத்துருந்த இடங்களோட எண்ணிக்கை ப்ளஸ் கட் ஆஃப் இடஒதுக்கீடு வாரியாக வந்து கட் ஆஃப் வந்து நம்ம வந்து சொல்லியிருக்கிறோம். அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரே மார்க்கு நிறைய பேர் எடுத்திருப்பாங்க. அப்படி எடுத்திருந்தாங்கன்னா ரேங்க் லிஸ்ட்டில் வந்து எப்படி வந்து அலாட் பண்ணுவாங்க, காலேஜ் வந்து எப்படி அலாட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி வந்து வொகேஷ்னல் நர்சிங் படித்தவங்களுக்கு தான் வந்து கொடுப்பாங்க. அடுத்து அகடாமிக் நர்சிங் படித்தவங்களுக்கு தான் வந்து கொடுப்பாங்க. அகடாமிக்கில் நர்சிங் வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜியோட நர்சிங் வந்து ஒரு பாடமாக வந்து படிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி வந்து கொடுப்பாங்க. அடுத்து 2வது ப்ரியாரிட்டி யாருக்கு கொடுப்பாங்கன்னு பார்த்தோம்னா, பாட்னி, ஜுவாலஜி அல்லது பயாலஜியில் அதிக மார்க் எடுத்தவங்களுக்கு வந்து 2வது ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க. 3rd ப்ரியாரிட்டி யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரியில் அதிக மார்க் எடுத்துக்கிறவங்களுக்கு வந்து 3rd ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க. 4th ப்ரியாரிட்டி யாருக்கு கொடுப்பாங்கன்னா, டேட் ஆஃப் பர்த் வைஸ் ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க. அடுத்து 5th வந்து ரேண்டம் நம்பர் வைஸ் ப்ரியாரிட்டி வந்து கொடுப்பாங்க. இப்படி தான் ஒரே மார்க் நிறைய பேர் எடுத்திருந்தாங்கன்னா அவங்கள வந்து அலாட் பண்ணுவாங்க. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கட் ஆஃப் அப்படிங்கிறது வந்து இயர் வைஸ் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். போன வருஷம் கட் ஆஃப் வந்து இந்த வருஷம் இருக்குமா அப்படின்றது வந்து நம்மளை சொல்ல முடியாது. போன வருஷம் கம்மியாக இருந்திருக்கலாம், இந்த வருஷம் அதிகமாக இருக்கலாம். போன வருஷம் கூட இருந்திருக்கலாம், இந்த வருஷம் கம்மியாக இருக்கலாம். அது வந்து வேரி ஆகிட்டே இருக்கும் கட் ஆஃப் அப்படிங்கிறது வந்து. அது வந்து எதை பொறுத்தது அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த வருஷம் +2 கொஸ்டின் வந்து டஃப்பாக இருந்தது அப்படின்னா கொஸ்டின் கட் ஆஃப் வந்து குறையும். அதே மாதிரி அட்மிஷன் வந்து டிலே ஆகுது, ரொம்ப நாள் ஆகுது, எல்லாரும் வந்து மற்ற கோர்சஸ்லாம் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க, நிறைய கட் ஆஃப் எடுத்தவங்களாம் மற்ற கோர்சஸ் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் நம்மளுக்கு வந்து கட் ஆஃப் வந்து குறையும். ஸோ கட் ஆஃப் மார்க்கை விட
ரேங்க் தான் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப முக்கியம். மேஜர் ரோல் பண்ணும். உங்க டர்ன்ல இருக்கிற சீட்டுக்குள்ள உங்க ரேங்க் இருக்குதா? அப்படிங்கிறது தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பிஎஸ்சி நர்சிங் படிக்க போறீங்க அப்படின்னா, ஓகே, குட் சாய்ஸ். ஏன்னா அது வந்து ஒரு டிகிரி. நம்ம குரூப் 1, குரூப் 2 எக்ஸாம்ஸ் கூட எழுதிக்கிறலாம். அதனால நீங்க வந்து பிஎஸ்சி நர்சிங் வந்து செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜ்ல கூட என்னால வந்து படிக்க முடியும் அப்படின்ற பட்சத்தில நீங்க பிஎஸ்சி நர்சிங் வந்து படிக்கலாம். கவர்மெண்ட் காலேஜ் அண்டு செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா வந்து ஒரு 275 காலேஜ்ல 18,605 சீட்டு வந்து மொத்தம் வந்து பிஎஸ்சி நர்சிங்க்கு வந்து இருக்கு. ஸோ பிஎஸ்சி நர்சிங் படிக்க போறோம் அப்படின்ற பட்சத்தில நீங்க வந்து செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜ் கூட செலக்ட் பண்ணி படிச்சிரலாம். அடுத்து இல்ல என்னால செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜ் வந்து அவ்வளோ காசு கட்டி படிக்க முடியாது அப்படின்ற பட்சத்தில, இல்ல நர்சிங் என்னோட கனவு அப்படின்ற பட்சத்தில வந்து நீங்க டிஜிஎன்எம் படிச்சு முடிச்சுட்டு, நீங்க வந்து கரஸ்ல ஒரு கோர்ஸ் வந்து படிச்சு, ஒரு டிகிரி வந்து முடிச்சுட்டு, அத வச்சு நீங்க குரூப் 1, குரூப் 2 எக்ஸாமும் ட்ரை பண்ணிக்கிறலாம். ஸோ அதனால எந்த ப்ராப்ளமும் கிடையாது. டிஜிஎன்எம்க்கு நெறைய ஸ்கோப் இருக்கு. டிஜிஎன்எம் கோர்ஸ் வந்து உங்களுக்கு கவர்மெண்ட்ல கிடைக்காத பட்சத்தில பிரைவேட் காலேஜஸ்லயும் நெறைய காலேஜஸ்ல வந்து டிஜிஎன்எம் கோர்ஸ் வந்து இருக்கு. கவர்மெண்ட் காலேஜஸ் அண்ட் பிரைவேட் காலேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு டிஜிஎன்எம் படிக்கிறதுக்கு மொத்தம் 209 காலேஜ்ல 7,790 சீட்டு வந்து அவைலபிளா இருக்கு. நீங்க வந்து தமிழ்நாடு நர்சிங் அண்ட் மிட்வைஃப் கவுன்சில்ல வந்து நீங்க வந்து டிஎன்என்சில வந்து நீங்க செக் பண்ணிக்கிறலாம் ஒரு தடவ. இந்த காலேஜ் வந்து அப்ரூவ்டு காலேஜா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கிட்டு, அதுக்கப்புறமா வந்து நீங்க அந்த காலேஜ்ல ஜாயின் பண்ணி டிஜிஎன்எம் கோர்ஸ் வந்து படிச்சுட்டு, அதுக்கப்புறம் நீங்க வந்து கரஸ்ல ஒரு டிகிரி, டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ல ஒரு டிகிரி போட்டு முடிச்சுக்கிறலாம். அதனால எந்த பிரச்சனையுமே கிடையாது. இப்போ வந்து நீங்க வந்து தமிழ்நாடு நர்ஸ் அண்ட் மிட்வைஃப்ஸ் கவுன்சில்ல வந்து உங்க கோர்ஸ வந்து பதியும்போது, தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க, பாண்டிச்சேரியில இருக்கிறவங்க, சிஎம்ஏஐ அண்டு அந்தமான்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து இந்த டிஎன்என்சி அதில தான் வந்து பதிய போறாங்க. அதில உங்க கோர்ஸ் முடிச்சதுக்கப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அதுக்கடுத்து வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நீங்க வந்து டிஜிஎன்எம் படிச்சாலும், டிப்ளமோ நர்சிங் படிச்சாலும், அல்லது பிஎஸ்சி நர்சிங் படிச்சாலும் 2த்துக்குமே சேர்த்து தான் வந்து எம்ஆர்பில நர்ஸ் எக்ஸாம் வந்து நடத்துவாங்க. ஸ்டார்ட்டிங் பே வந்து நீங்க ஒரு ஸ்டாஃப் நர்ஸா 18,000 வந்து சம்பளம் வாங்குவீங்க. உங்கள ரெகுலரைஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு பிடி டீச்சருக்கு ஈக்குவலான 36,500 பே வந்து நீங்க வாங்குவீங்க. கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி வந்து ஒரு 56,000 வந்து இருக்கும். அடுத்து ஆர்ஆர்பி ரயில்வேலையும் வந்து நர்சிங் சூப்பரிண்டென்ட்க்கு வந்து டிப்ளமா இன் நர்சிங் அல்லது பிஎஸ்சி நர்சிங் நீங்க 2மே படிச்சிருக்கலாம். 2மே வந்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனா நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. ஸோ அங்க ஆர்ஆர்பி ரயில்வேல வந்து உங்களுக்கான சேலரி வந்து பேசிக் பே வந்து 44,900 வந்து தருவாங்க. இது வந்து எதுக்கு இணையானது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கேந்திரிய வித்யாலயா ஸ்கூல்ஸ்ல மத்திய அரசு பள்ளிகளான கேந்திரிய வித்யாலயா ஸ்கூல்ஸ்ல வந்து உங்களுக்கு வந்து கிராஜுவேட் டீச்சருக்கு கொடுக்கக்கூடிய இணையான சம்பளம். ஸோ நீங்கள் டிஜிஎன்எம் டிப்ளமா இன் நர்சிங் படிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கவலையப்பட வேணாம். டிப்ளமா நர்சிங் வந்து ரொம்ப ஸ்கோப் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு யூஸ்ஃபுல்லான கோர்ஸ் தான். ஸோ இது மாதிரியான நர்சிங் ரிலேட்டட் தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு டிஜிஎன்எம் ரேங்க் லிஸ்ட் வெளியிட்டதுக்கு அப்புறமா யார் யாருக்கெல்லாம் கன்ஃபார்மாக வந்து சீட்டு கிடைக்கும், நீங்கள் அந்த கம்யூனல் டர்ன் சீட்டுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்றத வந்து நம்ம பார்த்து அதை வந்து நம்ம சொல்லலாம். அடுத்து பேராமெடிக்கல் டிப்ளமா கோர்சஸ் பற்றியும் பேசலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.